ஸ்மாஷ் எவ்ரிபடி, கில் எவ்ரிபடி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருந்தான். அமெரிக்கன் அதிபர் ஷான் ஸ்ட்ரிக்லண்ட் மண்டை மேல அடிச்சு ஓரமா போய் பொத்தின்னு உட்கார்றான்னு அனுப்பிச்சு விட்டாப்ல. இன்னைக்கு ஸ்ட்ரிக்லண்டுக்கும் சுமாயாவுக்கும் மேட்ச் நடந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு வழக்கம் போல கட்டிப்புடி வைத்தியம். இவன் வந்து சார்ல்ஸ் ஆலிவேரா மாதிரியோ இல்ல இஸ்லாம் மாக்கச்சவ் மாதிரியோ சப்மிஷன் பண்ற ஆள் கிடையாது. சப்மிஷன் பண்ண போறேன்னு ஆவாஸ் காட்டுவான். ஆனா ஒன்றும் பண்ண மாட்டான். கட்டிப்புடியை போட்டு ஒரு ரவுண்டு இல்லை 5 ரவுண்டுக்கு படுத்துருவான். அந்த வேலையை தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பண்ணான். அச்சோ, இதை எவன்டா உட்காந்து 5 ரவுண்டு பார்க்கறதுன்னு நினைச்சா 2வது ரவுண்டில் உலக நாயகன் அந்த போஸை வச்சுட்டு தலைவன் இறங்கிட்டான். பீஸ் பீஸ் பண்ணிட்டான் சிமாயவை. சிமாயவு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. கேட்டா வந்து அவன் 45 பவுண்டு குறைச்சிருக்காராப்பா, அதனால அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறானுங்க. அப்புறம் பார்த்த வரைக்கும் பார்த்தான். அப்புறம் மண்டி போட்டான். மண்டி போட்டு படுத்துட்டான். முடியல, என்ன பண்றது? இதனால ஷான் ஸ்ட்ரிக்லண்டு சிமாயோ மேல கிடக்குறாப்ல. இது என்னடா இது ஆச்சரியம்? 3வது ரவுண்ட்லயும் அடி விழுந்தது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். 4வது ரவுண்ட்ல சும்மா சொல்லக்கூடாது. உண்மையாலுமே சிமாயேவு நல்லா சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் 5வது ரவுண்ட்ல மறுபடியும் கட்டிப்புடி வைத்தியத்தை போட பார்த்தான். அதுதான் உண்மை. பல பேர் வந்து ஸ்பிளிட் டிசிஷனு சிமாயவ் ஜெயிக்க வேண்டியது அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. படுக்க போறதுக்கு ட்ரை பண்ணி அன்சக்சஸ்ஃபுல்லாக சுத்திட்டு இருக்கான். டிசி மைக்கு பிடிச்சிட்டு இந்த ரவுண்ட்ல கண்டிப்பா சிமாயவ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இருக்கான். யோ, அவன் ஒண்ணுமே பண்ணலையா, சும்மா பிடிச்சிட்டு இருக்கான். எதுக்கியா நீ பில்டப் விட்டுட்டு இருக்க? எப்படியோ நீதி, நேர்மை, நியாயம் வெற்றி பெற்றது.